ரெகுலைஸ் பண்ண போறோம் அப்டின்ட்டு. இன்ன வரையும் அத ரெகுலைஸ் பண்ணல. எப்ப குடுப்பீங்க? 2026லயுமே இதே உருட்டு தான் உருட்டுவானுங்களா? இல்ல 1500 வானுங்களா? எனக்கு அதுதான் பயமா இருக்கு. இந்த என்ன பண்ண போறாங்கன்னா, விட்டு போனவங்களுக்குலாம் நாங்க குடுக்குறோம்னு சொல்லிட்டு, விட்டு போனவங்களுக்குலாம் சேர்த்து ரூ. 10,000 10,000 அந்த பீகார்ல பண்ணாங்கல்ல. அந்த மாரி எலக்ஷனுக்கு மாசம் மட்டும் ரூ. 10,000 குடுத்துட்டு ஓட்டு போடுங்கன்னு வாங்கிருவாங்க போல இருக்கு அவன் அப்படின்னு தோணுது. மேனிஃபெஸ்டோல குடுத்தனால குடுத்தான். இவனுங்களால அது மேனிஃபெஸ்டோலாம் குடுக்க முடியாது. இல்ல எவன்கிட்ட மாஸ்டர். போன வாட்டி நாங்க குடுத்த மேனிஃபெஸ்டோல இருக்கனால, விட்டு போனவங்களுக்குலாம் இத்தனை மாசம் வரலைல. அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நாங்க தர்றோம். ஏன்னா, குடுத்தவங்களே ரொம்ப கம்மி தான் எனக்கு தெரிஞ்சு. யார கேட்டாலும் ரூ. 1000 எங்களுக்கெல்லாம் வர்றதில்லன்னு சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப கம்மியான ஆட்களுக்கு, ரொம்ப கிராமப்புறங்கள் ரூரல்ல இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இல்லைன்னா டிஎம்கே கட்சிக்காரங்களுக்கு தான் வருதுன்னு நினைக்கிறேன். இப்ப இந்த மாதிரி நிறைய பேருக்கு வர அப்படின்னு சொன்னோடனே எல்லாருக்கும் ஒரு எலெக்ஷனுக்கு இப்ப இவங்க ஓட்டு காசு கொடுப்பாங்கல்ல 2000 3000 அந்த மாதிரி ஒரு 10,000 விட்டு போனதுக்கெல்லாம் சேர்த்து நாங்க தரோம் அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டு ஓட்டு போடுங்க அப்படின்னு வரப்போறாங்கன்னு நினைக்கிறேன் பீகார் மாதிரி. இல்ல அவன் என்ன கிமிக்ஸ் வச்சாலும் இந்த வாட்டி மாட்டுவான். ஏன்னா, புதுசா மக்கள் கிட்ட இருந்து ஒரு விஷயம் நான் பெருசா பார்க்குறேன். ஐ ரியலி அப்ரிஷியேட் தட். அது கிரெடிட் கோஸ் டூ டிவிக்கே நான் சொல்லுவேன். ஓப்பனா சொல்லுவேன். அதுக்கு காரணம் தளபதி தான் நான் சொல்லுவேன். என்னன்னா, மக்கள் வரி பணத்துல குடுத்தது இலவசம் கிடையாது. அத நீ எங்களுக்கு குடுக்குறேன்னு சொல்லியும் காட்டக்கூடாது. எங்க வரி பணத்துல நீ குடுக்குறதுக்கு, நீ உரிமை கொண்டாடக்கூடாது. இத மக்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டாலின் குடுத்தாரு அப்டின்னா, வாயிலே அடிப்பானுங்க. தம்பி அது மக்கள் வரி பணத்துல குடுத்தது. ஸ்டாலின்லாம் குடுக்கல தம்பி கிளம்புன்றுவாங்க. அத அந்த எரா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த மாரி கொஸ்டின் ஷூட் பண்ற எரா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப ஆர்கானிக்கா நம்ம தான் சொல்றோம்ல, அ ஒரு மாரி ஆர்ட்டிஃபிஷியலா இது பூம் ஆகல. ரொம்ப ஆர்கானிக்கா பூம் ஆச்சு. இதுக்கெல்லாம் யாருக்கு நன்றி சொல்லணும்னா, எனக்கு தெரிஞ்சு தி கிரேட்டஸ்ட் பொன்முடிக்கு தான் நான் நன்றி சொல்லுவேன். ஏன்னா, ஓசின்னு ஆரம்பிச்சு வச்சாரு பயபுல. அங்கிருந்து பத்திக்கிச்சு. ஏன்னா, எங்கேயோ ஒரு பாயிண்ட் இருக்கணும்ல, ஃபயர் நீ கிராப் பண்றதுக்கு. நம்மால் தான் பெருசா தீப்பந்தத்துல பத்தி விட்டாரு, ஓசின்ட்டு. அங்க ஆரம்பிச்சது தான். அப்படியே படிப்படியா எல்லாமே குரோத் ஆகி, இப்போ ஆர்கானிக்கா இனி மக்கள் வரி பணத்துல குடுத்தத ஓசியோ, இலவசமோ நீ சொன்னீன்னா, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. நாங்க குடுத்த வரி பணத்துல எங்களுக்கு ரிட்டர்ன் குடுக்குற. இதே கேள்வி தான் நீ என்ன சொல்ற? நாங்க டாக்ஸ் ரூ. 1 குடுக்குறோம். ஆனா சென்ட்ரல் கவர்ன்மென்ட் எங்களுக்கு 33 பைசா குடுக்குது. சென்ட்ரல் கவர்ன்மென்ட் உங்களுக்கு இலவசம்னு சொன்னா ஏத்துப்பியா? சென்ட்ரல் கவர்ன்மென்ட் உனக்கு இலவசம்னு சொன்னா ஏத்துப்பியா? மாட்டியா? நீ சோற தான் தின்றியா? இல்ல வேற ஏதாவது தின்றியா? நான் கேட்பேன். நீ வாங்குன வரியில சென்ட்ரல் கவர்ன்மென்ட் உனக்கு திருப்பி குடுக்கல. அது குடுக்குற வரி உனக்கு ஓசின்னு சொன்னா ஒத்துப்பியாடா? இல்ல முதல்ல 2 டாக்ஸ் இருக்கியா ஜிஎஸ்டிலயே. சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டின்னு இருக்கு. சென்ட்ரலுக்கு தனியா டாக்ஸ் போகும், ஸ்டேட்டுக்கு தனியா டாக்ஸ் போகும். சென்ட்ரல் டாக்ஸ் தான் சொல்றேன். ஸ்டேட் கிராமரை கண்டுபிடிச்சு நான் சாவடிக்காதீங்கடா. இல்லடா ஸ்டேட் டாக்ஸ் எடுத்து சென்ட்ரல் பின்னாடியா சொல்லுவாங்க இவன் சொன்ன மாதிரி. ஏன்னா இவன் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன பார்த்தா திமுக அண்டா தெளிவுகள் மாதிரி இருக்கா? என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் குடுக்குற நிதிய நாங்க கொடுத்தோம்னு சொன்னா உங்க அப்பா வீட்டு காசான்னு கேக்குறீல, அந்த மாதிரிதான் அப்படின்னு கேக்குறேன். இதெல்லாம் உங்க அப்பா வீட்டு காசா? ஓசி இலவசம் சொன்னதுக்கு, ஸ்டாலின் கொடுத்தாருன்னதுக்கு. இனிமேட்டு அந்த டெம்ப்ளேட் எவனா தூக்கின்னு வந்தா அசிங்கமா கேளுங்க கைஸ். அசிங்கமா கேளுங்க. நம்ம வரி பணம், நம்ம வரி பணத்துல தான் பந்துங்க இந்த நாய்ங்க. இது ஓசி இலவசம் இலவசம் ஸ்டாலின் கொடுத்தாரு. ஸ்டாலின் என்ன கொடுத்தாரு? ஸ்டாலின் பாக்கெட் எடுத்து கொடுத்தாரு. குத்ததெல்லாம் மக்கள் வரி பணம். ஸ்டாலின் கொடுத்தாரா? ஸ்டாலின். இதுல ஒரு அக்கா திமுக அக்கா இப்ப திமுக பாய்ஸ் அடிச்சோம், ஒரு திமுக அக்காவை அடிப்போம். ஏய் நீங்க ஹெல்மெட் போடலையா? நீங்க பிரிட்ஜ்ல வந்தா ஹெல்மெட் போடுங்க. தேங்க்யூ ஸ்டாலின் அப்பா அப்படி பிரிட்ஜி கட்டினது யார் வீட்டு காசுல? ஹெல்மெட் வாங்கினது யார் வீட்டு காசுல? இல்ல ஐயா, இவரு சிஎம் போயிட்டு கல்லு உடைச்சு அத வீடா கட்டி அவர் சம்பாரிச்ச காசு. ஏன்டா இந்த அநியாயம் பண்றான்னு தெரியல. தலையில ஹெல்மெட்டை போட்டு நன்றி தேங்க்யூ ஸ்டாலின் அங்கிள் சொல்லுங்க பாக்கலாம். எனக்கெல்லாம்
ஏம்மா நான் உனக்கு கேக்குறேம்மா. அ நான் வந்து தோசையில பட்டர் போட்டு சாப்பிடுவேன். ஆனா பட்டர் போட்ட தோசை மட்டும் நான் நல்லா போடுவேன். ஏன் வேற தோசை போட்டா எனக்கு கை கோணலா போய்க்குமா? இல்ல தோசை தான் வராதா? டேய்! இது ஒரு இன்டர்வியூ செக்ஷன் இன்டர்வியூ எடுத்து அது வேற அந்த பொண்ணு வேற போடுதுடா. நான் சும்மா தான் போட்டேன். நீ பட்டர் போட்டதுக்கு உப்பு போட்டிருந்தா கரெக்ட்டா இருந்திருக்குமா? ஏன்னா அதுதான் உனக்கு ரொம்ப கம்மியா இருக்கு உடம்புல. அது மட்டும் நீ போட்டனா, உனக்கு நல்ல ரோசம் வந்திருக்கும். ஏன்னா, நீ தான் பேசியிருக்க டிவிகேல இருக்கும்போது அவைங்கள பத்தி. இப்போ என்ன 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 கொடுமைன்ற மாரி, என்ன கருமம் சார் இது? அ அதுக்கப்புறம் இப்ப இன்னொரு அக்கா. யாரு? சொட்டையோட பொண்ணு. அப்படிதான் உங்களுக்கு தெரியும் சத்யராஜ். ஏன்னா, உங்க பசங்களுக்கு தெரியாது. யார்ரா திவ்யா அப்படின்னா கேட்பீங்க. சத்யராஜோட பொண்ணு திவ்யா. திவ்யா அக்காக்கு வருவோம். திவ்யா அக்கா. ஆ ஆ காய்ஸ் உங்க எல்லாருக்கும் அ இன்னைக்கு வாழ்க்கை சூப்பரா இருக்குன்னா எங்க அப்பா சாரி எங்க அப்பா ஸ்டாலின் தான் காரணம். ஒண்ணு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அப்பான்னோனே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. என்னன்னா, ஸ்டாலின சொல்லலாமா? சத்யராஜ சொல்லலாமான்னு கன்ஃபியூஸ் வந்துருச்சு. ஒரு ஒரு பஸ் எடுத்து அங்க ஒரு பிரேக் எடுத்து ஒரு 5 செகண்ட்ஸ் எடுத்ததுக்கப்புறம், ஸ்டாலின் அப்பா ஸ்டாலின் அப்பா தான் காரணம். அவன் வந்து நான் வந்து ஒரு டாக்டர் அப்படின்னு. புரியல டாக்டரா? இல்ல, இல்ல. நான் வந்து ஒரு ஏய் அந்த பொண்ணு என்னடா இது? ஏதோ சொன்னாங்களே! ம். எந்த பொண்ணுங்க? சத்யராஜ் ஓட பொண்ணு. அது என்ன படிச்சிருக்கு? லைக் நியூட்ரிஷன் நியூட்ரிஷன். நியூட்ரிஷன் நியூட்ரிஷன் முதல்ல டாக்டர் திவாகரே நாங்க டாக்டர் சொல்லக்கூடாதுன்னு நாங்க இவ திட்டிக்கிட்டு இருக்கோம். நியூட்ரிஷன் டாக்டர் ஆயிட்டாங்க. சரி விடு. டாக்டர் டாக்டர் திவ்யா. நான் சொல்றேன் என்னோட அவேர்னஸ் வீடியோ. ஆ டேப்லெட் சாப்பிடுறதுக்கு பின்னாடி எக்ஸ்பைரி பாருங்க. எக்ஸ்பைரி ஆன டேப்லெட் சாப்பிடாதீங்க. சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்புக்கு நல்லது இல்ல. ஓ மை காட்! கூகுளே ஷாக் ஆயிடுச்சு. இப்படி ஒரு அவேர்னஸ் உலகத்துல எவனுமே குடுத்திருக்க மாட்டான். ம். ஏம்மா எனக்கு பேசிக்கா நீங்கலாம் வந்து என்ன பண்ணிட்டு இப்ப திமுகல பதவி வாங்குன? திமுகல அடிப்படையா பெண்கள் நெறைய பேர் வேலை செஞ்சுக்கிட்டு, தெரு தெருவா, வீதி வீதியா பேம்ப்ளெட் குடுத்துக்கிட்டு, "ஓட்டு போடுங்க ஸ்டாலினுக்கு, போடுங்கம்மா ஓட்டு" அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பாங்க. வீதி வீதியா நடந்து. அவங்களுக்கெல்லாம் கௌரவம் பண்ணல திமுக. உங்களுக்கு கௌரவம் பண்ணியிருக்கு. அந்த பதவிக்கு நீ என்ன ஜஸ்டிஃபிகேஷன் குடுத்தம்மா? சரி இங்க ஒரு ஆபாசமான அட்டாக் நடக்குது. கேங்கா சேர்ந்து ஒரு திமுகவோ, இல்ல சாரி டிவிகேவோ, இல்ல அதிமுக யாரா இருந்தாலும் சரி, அகைன்ஸ்ட் டிஎம்கே யார் யார் பெண்கள்லாம் ட்வீட் போடுறாங்களோ, அவங்களோட போய் இதுல போயிட்டு கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு அசிங்கமா பேசுறானுங்க. அதெல்லாம் நீ என்ன கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டியா? என்ன நீங்கலாம் வந்து என்ன சாதிச்சுட்டீங்கன்ட்டு நீங்க வந்து இன்னைக்கு வந்து ஸ்டாலின் ஐயருக்கு வந்து நீங்க கொடை புடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அ முதல்ல உங்க எல்லாருக்குமே நான் ஒண்ணே ஒண்ணு தான் பேசிக்கா ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்கணும். என்னன்னா, கண்ணாடிய முதல்ல தயவு செஞ்சு பார்த்து கேளுங்க. நம்ம கரெக்ட்டா தான் பண்றோமா? நம்ம டிசர்விங் கேண்டிடேட்டா இருக்கலாம். இந்த பதவிக்கு குடுத்த பதவிக்கு. நம்மலாம் தகுதியா பேசலாமா? நம்மளுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு அப்புறம் வந்து பொது வெளியில கருத்து வைங்க. சரியா? சி ஐ அம் நாட் வ் வ் லைக் கொஸ்டினிங் உனக்கெல்லாம் எதுக்கு அப்படின்னு கொஸ்டின் பண்ண வரல. பட் ஆனா சொல்ல வந்தது சிம்பிள் தான். அடிப்படையில எந்த பேசிக் ஃபெசிலிட்டியுமே திமுகவால பெண்களுக்கு குடுக்க முடியல. விமென் சேஃப்டிஸ் ஆர் லைக் கொஸ்டின் ஃபார் தமிழ்நாடு. டே பை டே பீகாரோட மோசமா போயிட்டு இருக்கு. இப்படி இருக்க சிச்சுவேஷன்ல, இன்னைக்கு நீங்க வந்து சிறந்த ஆட்சி, பெண்களுக்கான ஆட்சி, பெண்களுக்கான பாதுகாப்பு ஆட்சி திமுகன்னு சொல்லிட்டு நீங்க புரொபகண்டா பண்றது வந்து ஷேம் ஆன் யூ. இதுக்கெல்லாம் வந்து நீங்க வந்து அசிங்கப்படணும். வெதர் யூ ஆர் நாட் ஸ்பீக்கிங் ஆன் த பாயிண்ட். நீ பாயிண்ட்ல பேசலனாலுமே, இப்படி பொய்யா பேசுறதுக்கு நீங்க அசிங்கப்படணும். உன் வீட்ல உங்க அப்பா உனக்கு வாங்கி குடுத்த கார்ல, ஓசி கார்ல, ஓசித்தனமா நீ டிராவல் பண்ணிட்டு போம்போது, கூட ஒரு பாடி கார்ட போட்டு அனுப்புவாங்க. உனக்கு சேஃப்டினஸ் ப்ராப்ளம் வராது. தான் ஃபேமிலிக்காக கஷ்டப்பட்டு நைட் ஷிஃப்ட் போயிட்டு வேலை செஞ்சுட்டு, அந்த பொண்ணு நைட்ல வந்து பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறப்போ, அந்த பொண்ணுக்கு தான் சேஃப்டி ப்ராப்ளம். ஸோ, நீ வேற, வேலை செய்ற பெண்கள் வேற. நீ சேஃப்டியா இருந்தன்றதுக்காக, இங்க தினந்தோறும் வேலைக்கு போயிட்டு கஷ்டப்படுற பொண்ணுங்கள கம்பேரிசன் பண்ணாத. மிகப்பெரிய தவறு. அதனால தான் ஃபர்ஸ்ட் கால்லயே நான் சொன்னேன். உழைச்சு சம்பாரிக்கிறவனுக்கு தான் இங்க கஷ்டம். ஓசிலயும் அடுத்தவன் வீட்ல புடுங்கி தின்றவனுக்கும் கஷ்டம் கிடையாது.
சொல்லுங்க. யாரோ ஒருத்தங்க மேல ஏறி வந்தாங்க. லாக் ஐடி போயிட்டாங்களா? இல்ல அனுப்பிச்சு விட்டீங்களாடா? போயிட்டாங்க. நீங்க தான் ஏத்துனீங்களா? இல்ல நான் அனுப்பல. நாங்கதான் நான் மான்சா ஏத்திருக்காரு. கோதைன்னு யாரோ வந்தாங்க. நானும் நினைச்சேன் ஏதோ ஃபெமினிசம் பேச போறாங்க அப்படின்னு நினைச்சேன். இல்ல மாட்டினாண்டா. இல்ல ஃபெமினிசம் பேசுனீங்கன்னா ஒண்ணே ஒன்று சொல்றேன். நல்ல ஒரு நாள் தேதி குறிங்க, உட்காந்து பேசிட்டே இருங்க. நாங்கள் ஐயோ அந்த டாபிக் நானும் வரேன், அப்புறம் பேசுவோம். ஃபெமினிசம் டாபிக் அப்புறம் நானும் பேசுவோம். பேசுவோமா? நான் எப்ப வரேன்னு? நாங்களாம் அதுக்கெல்லாம் விதி விலக்குடா. நாங்களாம் அந்த பக்கம் போக மாட்டோம். டேய் என்னமோ நான் வர மாதிரி இவரு இதுக்குன்னே ஒரு கேங் நான் இருக்கு. வரேன்ன மாதிரி இவரு நானும் பேசணும். டேய் போங்கடாங்கிட்டு. டேய் மான்சி இமானுவேலை பத்தி ஒண்ணு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஆமா இமானுவேல். ஏன் கிளுகிளுக்கா? ஐ எம் ஹியர் துபாய், ஐ எம் இன் துபாய். டேய் என்ன பண்ற நீ? டைம் லைன்ல வந்துட்டு இருக்கு. டேய் கமெண்ட் எங்கடா போடுற இமானுவேல் நீ? சைலண்ட் ஆயிட்டான் பாரு. மாட்டிக்கிட்ட பங்கு. என்ன கூறியா? எதுவுமே தெரியாத மாதிரி யாரோ உன் அக்கௌண்ட் ஹேக் பண்ணிட்டாங்கடா இமானுவேல். இல்லையா நான் இந்த நேத்து இது பார்த்தேன். இல்ல இல்ல குமரி இது பார்த்தேன். எனக்கு ஒரு டவுட். குமரி நேத்து இந்த ஹாட்ஸ்பாட் டூர் தெரியுமா, அதை வச்சு ஒரு ஸ்பேஸ் போட்டுருந்தானுங்க. அதுல எனக்கே கொஞ்சம் இதா இருந்துச்சு, அததான் தனியா பேசணும். இமானுவேல் அதெல்லாம் இதுல பேசாத. டேய் கைஸ், அந்த ஹாட்ஸ்பாட் பத்தி நான் ஒரு ஸ்பேஸ்ல பேசினேன் கைஸ், சங்கி ஸ்பேஸ்ல. நல்லா தான் போயிட்டு இருந்தது கைஸ். ஒருத்தன் வந்தான், எப்படி நீ பவித்ரா கிட்ட பேசலாம் அப்படின்ட்டு கிளாஸ் பண்ணிட்டான். நான் ஒன்னும் பெருசாலாம் சொல்ல கைஸ். தம்பி நீ எவ்வளவுதான் உன்கிட்ட நான் பேசினாலும் மாட்டு மூத்திரம் குடிச்சா கேன்சர் கியூர் ஆகும் நீ பேசுவ. உன்கிட்ட பேசுறது நான் வேஸ்ட்ன்னு கைஸ். இதுல எங்கன்னா அபியூஸ் இருந்ததா? நீங்களே சொல்லுங்க. இதுல எங்க நீங்க அபியூஸ பாத்தீங்க? இல்ல. ஆனா டென்ஷன் ஆயிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். சரி ஓகே, நெக்ஸ்ட் போய் என்ன பண்ண லாஸ்டா, சங்கீத் தாய் ஒலி அப்படின்ட்டேன். அவ்வளவுதான் கைஸ். கபன்னு அப்புறம் தான் அந்த பவித்ரா பொண்ணுக்கு தெரியுது, ஓ அவரு என்னைய திட்டிருக்காருல மாஸ்டர், உங்களை நான் வந்து மண்மையாக என்ன கைஸ் நீங்க. பேசிக்கா இந்த ஹாட்ஸ்பாட்ல வந்து இந்த விமன் டே, ஆனா ஒன்று மட்டும் சொல்றேன்டா, பேசிக்கா நல்லா தெரிஞ்சுக்கோங்கடா. இது வந்து சுத்திக்கிட்டே இருக்கும். இது காது கிட்ட வந்து கொசு கத்துற மாதிரி தான் வச்சுக்கோ. ஒரு அப்பாக்கும் ஒரு பொண்ணுக்கும் ஒரு கம்யூனிகேஷன் ஒரு டைரக்டர் விஷன்ல சொல்லியிருக்கான். அந்த டைரக்டர் தான் பிடிச்சி கேட்கணும். டேய் இது ரைட்டா தப்பா நீ பதில் சொல்லு. எங்களை சொல்ல விட்டு இப்போ ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணாத. ஒரு அப்பா வந்து ஒரு பொண்ணு கிட்ட இந்த மாதிரி கம்யூனிகேட் பண்றது ரைட்டா தப்பா, நீ பதில் சொல்லிட்டு போயிடு. ஏன்னா இவ்வளவுதான் சிம்பிள். இதுல எனக்கு தெரிஞ்சு பார்ன் அண்ட் பாட்டப், அதுக்கப்புறம் என்ன சொல்றது, அவங்க வளர்ந்த இடத்துல அதெல்லாம் டிபெண்ட் ஆகி தான் இந்த சொசைட்டியை வந்து மாறுமே. சும்மா போய் பொண்ணு மேல ப்ரொஜெக்ஷன் போடுறதும் இல்ல அவங்க அப்பா பேசுறது கரெக்டுன்றதும் அதெல்லாம் கிடையவே கிடையாது. இங்க எல்லாருமே ஒரு மாதிரி வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸா அப்சர்வ் பண்றவங்களும் அக்செப்ட் பண்ற பேரண்ட்ஸ்க்கு இது ப்ராப்ளம் கிடையாது. எனக்கு வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸ் வேணா இந்தியன் கல்ச்சர்ஸ் தான் இருக்கணும்னு நினைக்கிற பேரண்ட் கிட்ட வெஸ்டர்னா இருக்கிற பொண்ணு கிட்ட இந்த ப்ராப்ளம் வரும். அது அவ்வளவுதான் இஷ்யூஸ். அது அவங்க. சரி ஐயா, நம்ம டாபிக் நம்ம எங்கேயோ போயிடுறோம். இங்க வாங்க பாலிடிக்ஸ் சொல்லுவோம். இமானுவேல் வந்து புதைக்கப்படுவான் இன்னொரு வாட்டி. டேய் இமானுவேல் மேல லாரி ஏத்திட்டு போயிடுவாங்க மாஸ்டர். இனிமேல எங்கேயா போயிட்டு அதான் இல்ல எங்கேயாவது போயிட்டு இனிமேல் ஐ மீன் துபாய்னு போட்டேன்னு வை, அவ்வளவுதான் சொல்லிட்டேன் உன்ன. அந்த குமரி இந்த விஜய் சுற்றுலாக்ஸ்ல கேட்டேன், இந்த துபாயில எல்லாம் கீழே காடு கிடைக்கும், அதை எடுத்து புறங்கிட்டு இருக்காங்களாமே. இமான் அந்த மாதிரி எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காத. துபாய்ல எல்லாம் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஜாலியான லைஃப்ல இல்ல. பயபுள்ளைங்க அங்க வந்து கஷ்டப்பட்டுதான் வேலை செய்யறானுங்க. நம்மலாம் வந்து இங்க வந்து கஷ்டப்படுறோம். நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஐயா இங்க பாரு, நீங்க எல்லாம் இங்க பாரு, காலைல 8 மணி அன்னைக்கெல்லாம் கிறிஸ்டிட்டே யார்கிட்ட பேசுறேன், கிறிஸ்டி இல்ல யாருன்னு தெரியல, 9 மணிக்கு ஸ்பேஸ் போட்டேன். ப்ரோ என்ன ப்ரோ மிட் நைட்ல ஸ்பேஸ் போறீங்கன்றான். அட பாவி, காலைல 4 மணிக்கு வேலைக்கு எழுந்து போடணும்டா.
365 டேஸ் போகணும்டா. ஒரு நாள் கூட லீவ் கிடையாது. புரியுதா? ஆ. லீவுனா அவனுங்களாம் நினைச்சு இந்த ரம்ஜானு நேத்து பக்ரீத்துக்கு ஒரு 4 நாள் கொடுப்பானுங்க. அதான் நேத்து லீவு. எங்க போனீங்க குமரி? ஐயா நேத்து தூங்கிட்டேயா? இல்ல லீவு காலை 2 இல்ல மணியா நீ? ஐயா 4 மணிக்கு கொஞ்சம் தானே நீங்க நான் முழிப்பேன். கஷ்டப்படுறீங்கன்னொடனே உடனே சரி ஓகே ஃபைன். லைக் அதுதான் சொல்றேன். ஆனா என்னதான் இங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே வீட்டுக்கு வந்துருவோம். வீட்ல இருக்க ஃபேமிலிஸ பார்ப்போம். ஏதோ டிஸ்கஷன் பண்ணுவோம், பேசுவோம், நிம்மதியா தூங்குவோம். ஒரு இது இருக்கும். ஆனா இப்ப வெளிநாட்டுல வேலை செய்ற பசங்க லைஃப்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் தான். நான் வந்து அ ப அதனால என்ன சொல்ல வர அனுபவிச்சது இல்ல மாட்டார்? இல்ல அனுபவிச்சது இல்ல. அதனால நீ ஆனா என்ன சொல்ல வர? பசங்க சொல்லி இல்ல நான் இல்ல அனுபவிச்சது இல்ல. அத நான் ஃபேஸ் இல்ல பண்ணது இல்ல இல்ல. ஆனா இரு. பசங்க சொல்லி அது ஃபீல் பண்ணி நான் அதுன கேட்டுருக்கேன். அதனால நீ என்ன ஃபேமிலிய சொல்ல விட்டு. வர? இம்ரான வந்து தெரு தெருவா போய் காடு பொறுக்க சொல்றியா? ஏன்டா அவன எந்த உயர்ந்த நிலைமைக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க? திருப்பி காடு பொறுக்குவான்னு கேட்கறான். டேய் டேய் இம்மானுவேல் அன்புக்கும் உனக்கும் ஏதோ ஒரு கிளாஸ் இருக்கு. உன்ன அடிக்கிறதுக்காகவே என்ன ஏவி விடுறான். நம்பாத. ஐயா நாளைக்கு வந்து மதுரையில ஒரு மீட் இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் 11ஆம் தேதி வேலூர்ல ஒரு டிவிக்கு இது ஈவென்ட் இருக்கு போல. அப்படியே ஏய் நம்ம அப்கமிங் அப்படியே க்ளோஸ்ட் ஒரு வந்துட்டோம்டா. பெர்மிஷன்ஸா அப்ளை ஃபெப் பண்ணிருக்காங்க. வந்தாச்சு. இன்னும் 2 மாசம் தான். டூ ஆர் டை தான். ம். இழுத்து புடிச்சு பார்த்துரணும். அவ்வளவுதான். ஆமா. அவ்வளவுதான் இது. இதுக்கப்புறம் வந்து இழுத்து புடிச்சு பார்த்துரணும். என்ன என்ன ஏன் எஃபோர்ட் நம்ம அதெல்லாம் போடுறோமோ பட்டைய கிளப்பும் பாரு. நீ இந்த கோ படம் பார்த்திருக்கீல? கோ படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்குல்ல, அந்த மாதிரி பட்டைய கிளப்பும். ஐயா கோபடத்தை மட்டும் எடுத்துட்டு வராதீங்கய்யா. அதெல்லாம் முரட்டு சம்பவம்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் நம்ம கண்ணில் காட்டிட்டானுங்க. இல்ல. இப்போ அதெல்லாம் நல்லா படத்துல இருக்குல்ல. இல்ல படத்துல வந்து ஒரு விஷயம் நல்ல விஷயமும் இருக்கு, கெட்ட விஷயமும் இருக்கு. என்ன சொல்லு பார்க்கலாம்? இப்ப அன்பு சொல்லுவாப்புல. ம். என்ன கெட்ட விஷயம் நீ சொல்ல வர்ற? நீ 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 நல்ல உனக்கு விஷயம் சொன்னத தான். சொல்லு நீ. நல்ல விஷயம் என்ன? கெட்ட விஷயம் என்ன? நீ சொல்லு. நல்ல விஷயம் என்ன? புதுசா ஒரு போர்ட் உள்ள வர்றது, வரும்போது எவ்வளவு அக்கிரமம் நடக்கும், எப்படி வரணும் அப்படிங்கிறது அன்னைக்கே சிம்பாலிக்கே கெட்ட காமிச்சாங்க. கெட்ட விஷயம்? கெட்ட விஷயம் அந்த கடைசியில வர்றவன் வந்து ஒரு தப்பானவனா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இது பண்றது, அது வந்து தப்புதான். ஆனா அது கதையை அதுதான் தாண்டி அந்த படத்துல அதுக்கப்புறம் அடுத்து அந்த படத்துல அதுதான் தப்பு நான் சொல்றேன். ஏன்னா, இல்ல சொசைட்டிக்கு ஒரு நல்ல மனுஷ ஃபிலிம் குடுக்க அது தப்புதான். ஆனா இல்லடா அது நான் கதை என்ன அதை சொல்றேன்னா, கடந்துதான் வரணும். இது ஒரு சூப்பர் ஃபிலிம். ஓகேவா? ஒரு நல்ல ஃபிலிம். நல்ல கல்ட் ஃபிலிம். ஆனா, ஒரு நியூ ரெவல்யூஷன கொண்டு வரேன்னு நல்லா பேசிட்டு கட்சியில அவனே தப்புன்னு காமிச்சிட்டீங்கடா. அப்ப என்ன இப்ப பழையவனுக்கே போய் ஓட்டு போடணுன்ற மாரி ஆயிடுச்சு. அதான் சொல்ல வந்தேன் அந்த படத்துல. எனக்கு இல்ல அது இல்ல அதுதான். அதுல ஒருத்த மட்டும் தானே தப்பு. ஆமா அதை அதுல கடந்து ஒருத்த மட்டும் அதை தப்பா கடந்து இருக்கிறான். போயிட்டு மத்தவங்க எல்லாம் கரெக்டும் இருப்பாங்கல்ல, அப்படிதான். ஆனா அதை ஏன் தப்பான காமிச்சதுக்குமே சில இது இருக்குல்ல. இன்னைக்கு இருக்க மக்கள் வந்து அந்த மாதிரி தானே இருக்காங்க. ஒரு டக்குன்னு ஒரு புது புது போட்டி, இப்ப விஜய் வர்றதுனாலதான் இவ்வளவு பெரிய இதுவே இருக்கு. இல்லைன்னா இப்ப இப்ப இருக்கதே அதானே. இவ்வளவு பெரிய ஃபோர்ஸ், இவ்வளவு பெரிய மெயின் ஸ்ட்ரீம் அட்டென்ஷன் கிடைச்சுமே இவர் வந்து எலெக்ஷன்ல இது பண்ணாதான் உண்டு. இல்லைன்னா வேற எவனுமே அடுத்து எலெக்ஷனுக்கே வரமாட்டானுங்க. அடுத்து இங்க இருக்க இது பண்ணி இல்ல நீ மாற்று அரசியல், புதிய அரசியல் யா அதெல்லாம் எவனும் வரமாட்டானுங்க. யாருக்கு முதல்ல கட்ஸ் இருக்கு? இங்க யாரு ஆம்பள? சினி ஃபீல்ட்ல யாரு ஆம்பள? சொல்லு. கட்சி ஆரம்பிக்கணும்னு சொல்லி பொறணையில பின்னாடி அந்த கால் அடிக்கிற ஆம்பல் டாபிக் கதைய எல்லாம் விடிய மான்சா வேணாம். யோ இங்க பாரு. சொல்ல வேண்டியது சொல்லிப்புட்டேன். எவனா சொன்னானா உன்கிட்ட? என் பேர சொன்னானா? அவ்வளவுதான். அப்படியே வச்சுக்கிட்டு போயிரணும். அவனுக்கெல்லாம் இந்த கவரேஜ் குடுக்குறதே பெருசு. சரி ஓகே ஃபைன். நான் அததான் சொல்றேன். பாலிடிக்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு கட்ஸ் வேணும்டா. அதுக்கு ஒரு கரேஜ் இருக்கணும். அதுக்கு ஒரு தைரியம் இருக்கணும். ஓகேவா? ஆம், ஆட்சின்னு கூட சொல்ல தெரியாம ஆட்சி சொல்றது. இ- இந்த ஜோக்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? சரி ஒரு ஒரு தலைமுறையே அவர்கிட்ட இருக்க ஃபேன் பேஸையே கன்வெர்ட் டு பாலிடிக்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நான் வந்து இந்த இளைய சமுதாயத்துக்கு பாலிடிக்ஸ்னா என்னன்னு கத்துக் குடுக்குறேன். பாலிடிக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கீ ரோல். அண்ட் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பாலிடிக்ஸ பார்க்கணும், புரிஞ்சுக்கணும். ஏன்னா, நீ கட்டுற வரி பணத்துல தான் இந்த அரசாங்கம் இயங்குது. ஆனா, அந்த அரசாங்கம் உனக்கு என்ன திருப்பி குடுக்குதுன்றது ஒரு விஷயம் இருக்குல்ல. அத தான் இங்க தினசரி நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரோடு சரியா இல்ல. சேஃப்டி சரியா இல்ல.
லா அண்ட் ஆர்டரும் சரியா இல்ல. கட்சி எவன்லாம் இருக்கானோ அவனுக்கெல்லாம் ஃபேவரா இருக்கு லா அண்ட் ஆர்டர். ஒரு திமுக காரன் பிரச்சனை பண்றான்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணா, கம்ப்ளைண்ட் பண்ணவனுக்கு தான் பிரச்சனையா இருக்கு. அக்யூஸ்ட் ஜாலியா இருக்கான். இதெல்லாம் வந்து இந்த சொசைட்டில ஒரு வைரஸ் மாரி இந்தியா ஃபுல்லா இருக்கு. ப்ரோ கஞ்சா புழக்கம் அதிகமா இருக்கு எங்க ஏரியால. ஆக்ஷன் எடுக்கன்னு சொன்னா இங்க இருந்து வீடு மாத்திக்கிட்டு போயிருவீங்களான்னு கேக்குறானுங்க ப்ரோ. அப்ப எப்படி நீங்க தமிழ்நாட்டுல நிம்மதியா இருக்க முடியும் சொல்லுங்க? ஏய் நம்ம பாக்குறோம்டா, ஒரு பிங்க் பஸ்ன்னு சொல்லி போடுறானுங்க. ஓகேவா? ஏய் கரெக்ட் டைம்க்கு வரதில்ல. கரெக்டான பஸ் ஸ்டாப்ல முதல்ல நிக்கிறது இல்ல. ஒரு பஸ் ஸ்டாப்ப தாண்டி ஒரு டிரைவர் போய் நீ நிறுத்துறான். ஒரு ஆட்டோக்காரர் மறிச்சு போய் கேட்கிறாரு, பஸ் ஸ்டாண்ட் அங்க இருக்கு. நீ எதுக்கு இங்க நிறுத்தின? அப்படின்னா, நான் அங்க புடிச்ச பிரேக் தான் இங்க வந்து நின்னுருக்குன்னு இருக்கான். எனக்கு புரியல. அவன் பஸ் ஸ்டாண்ட்ல புடிச்சானா பிரேக்கு. அத வந்து ஒரு 100 மீட்டர் தாண்டி போய் நின்னு இருக்கு பஸ். அத பதில சொல்றான் அந்த ஆட்டோக்காரன்கிட்ட. எவ்வளோ ஆணவம் இருக்கும் உனக்கெல்லாம்? உன்னை எதுவும் பண்ண முடியாது. நீ ஒரு கவர்ன்மெண்ட் பஸ் டிரைவரு. அதனால உன்ன ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு திமிரு தானே? இதெல்லாம் தான் மாறணும்டா. இதுதான்டா சொசைட்டியோட வைரஸே. இவனுங்க தான் மெயின் வைரஸே. இதுக்கெல்லாம் சரியா கவனிக்காத ஒரு திறமையற்ற வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். செய்றானுங்க. ஆமா பிரேக் ஆயிடுச்சு. இங்க இருக்க திமுகல இருக்க எவனுக்காவது ரைட்ஸ் கட்ஸ் இருந்ததுன்னா, இன்னைக்கு நான் ஓப்பன் சேலஞ்ச். நான் இன்னைக்கு சேலஞ்ச் பண்றேன். ஏதாவது ஒரு ஏரியா நீ சூஸ் பண்ணு. நாங்களும் வரோம். லைவ் வீடியோ போடுவோம். எந்த ஏரியா ஒரு பர்ட்டிகுலர் ஏரியா இன் சென்னையில அந்த எல்லா ஏரியாலயும் எல்லா தெருவும் ப்ராப்பரா இருக்கு. லைவ் வீடியோ போட்டுருவோமா? சேலஞ்சுடா. ஏதாவது ஒரு ஏரியா உனக்கு பிடிச்ச ஒரு ஏரியா சொல்லு. எல்லாம் ப்ராப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லு. லைவ் சேலஞ்ச் போட்டுருவோமா? டிவிகே பசங்க நாங்களும் வரோம். டிஎம்கே பசங்க நீ வா, 2 பேரும் பார்ப்போம். பார்த்துருவோம். நீயே சொல்லு ஒரு தொகுதிய. நீ கேட்ப. நம்ம அதை சொல்லலாமா? அது நீ 1950 எப்படி இருந்துச்சு இப்ப எப்படி இருக்குன்னு பாக்கணுமா சார் அப்படின்னா? அப்படின்னுவானுங்களா? அப்போ வந்து கோமணம் கட்டு போன இப்ப போவியா அப்படின்னு நான் கேட்பேன் நானு. ஏய் என்னடா பேசுறீங்க? நாங்க அததான் சொல்றோம். நீ ப்ராப்பரா ஒரு கான்ஸ்டிடியூஷன்ல இங்க நீ காட்ட முடியாது. இங்கெல்லாம் ப்ராப்பரா இருக்குன்ட்டு. எல்லா ஏரியாலயும் எல்லா விதமான ஊழல் பண்ணி வச்சிருக்கான். ஒருத்தன் ரோடு போட்டிருக்கான் கன்ஸ்ட்ரக்ஷனு. நீங்க எல்லாருமே இது விட்னஸ் பண்ணிருப்பீங்க. உங்க ஏரியாலயும் இருக்கு. டிரைனேஜ் குழி இருக்குங்க. அது வந்து இருக்கு. மேல ரோடு போட்டிருக்கானுங்க. டிரைனேஜ் குழியாண்ட மட்டும் ஹோல்ஸா இருக்கு. இப்போ ரோட்ல வர தண்ணி எல்லாமே ரோட்ல பேரலா இருக்கு. அந்த இடம் மட்டும் குழியா இருக்கு. இப்போ காரு, பைக்கோ சடனா அந்த இடத்துல விட்டா எப்படி இருக்கும்? எவனுக்குமே அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றவனுக்கு ரோடு போடுறவனுங்களுக்கு அறிவே இருக்காதாடா உங்களுக்குலாம்? இன்னைக்கு என்ன எதோட தின்ட்டு வந்து நீங்கலாம் வந்து ட்ரெண்டர் எடுத்துட்டு வந்து மயிர ரோடு போடுறீங்க நீங்கலாம்? என்னடா மயிரு ரோடு போடுறீங்க நீங்கலாம்? இங்க ரோடு போடுற எல்லாரையுமே தான் கேட்கிறேன். தற்குறி தாயொலிங்க. இவனுங்கள செருப்ப கட்டி அடிச்சிருந்தானே வச்சுக்கயேன், எப்போ தெரியுமா? இது எங்க ஆரம்பிச்சுச்சுன்னு தெரியல. எல்லாம் இவங்க சொந்தக்காரனுங்களுக்கா டெண்டர் குடுத்து சார் நான் ரோடு கூட விடுங்க சார். குழந்தைங்க படிக்கிறாங்க. ஒரு பள்ளி கட்டிடம் சத்துணவு கூட இடிஞ்சு மேல விழுந்து ஒரு பையன் இறந்து போயிட்டான் சார். அந்த குழந்தை என்ன என்ன நம்ம படிக்கிறோம், நம்ம நல்லா இது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 7ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் சார். அந்த அம்மா கதறி அழுது சார். ஒரே பையன், எனக்கு பையனே இல்ல அப்படின்னு சொல்லி அழுது சார். அந்த கண்ணீருக்குலாம் என்ன சார் வருது சொல்லுங்க. இதுல சொல்றாரு சாலூர் ராணவஸ் என்ன சொல்றாரு, இடிந்த எல்லா கட்டிடங்களுக்கும் ஒரே கையெழுத்துல வந்து திருப்பியும் கட்ட வந்து கையெழுத்து போட்ட ஒரு புரட்சி முதல்வரான். அந்த விடுங்க, எம்பியா இருக்காரு, நான் பேசக்கூடாதுன்னு பாக்குறேன். இல்லைன்னா பண்ட பண்டையா கேட்பேன். இல்ல நான் வந்து பேசிக்கா ஒண்ணு சொல்றேன்.
ஆளூர் சானவாசக்கே சொல்றேன். முதல்ல ஆளூர் சானவாசக்கு முதல்ல விசிகேவோட மக்கள் பிரச்சனையை பேச முடியுமா? உன் சொந்த கட்சி கொடியை தொட மாட்டான் திமுக காரன். அத பத்தி பேசுறதுக்கே துப்பு கிடையாது உங்களுக்குலாம். 4 சீட்டுக்கு மேல ஏறி இருக்கீங்களா நீங்க விசிகே? பொது தொகுதி கொடுக்க மாட்டாரு கருணாநிதின்னீங்க. போய் நீங்க உட்கார்ந்து திமுக கூட என்ன எங்களுக்கு சீட்டே குடுக்கலாம் பரவாயில்ல. நாங்க திமுக கூட தான் இருப்போம். ஏங்க இதுவாங்க மக்கள் புரட்சி? இதுவாங்க உங்க மக்களுக்கு நீங்க சொல்லிக் குடுக்குற அரசியல் யுக்தி? ம். சீமான விமர்சிச்சு பேசுவீங்க நீங்க. ஏன்னா அரசியல்ல வந்து ஒரு ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும். ஒரு பொறுமை வேணும். தனியா நின்னு என்ன சாதிக்க போறீங்க? அப்படின்னு கேட்பீங்க. நான் வந்து சீமான எவ்வளவு வேணா விமர்சிப்பேன். ஆனா நாம் தமிழர் கட்சிக்கு இருக்க தைரியம் கூட விசிகேக்கு இல்லைன்னு தான் நான் சொல்றேன். அடிப்படையில விசிகேக்கு நாம் தமிழருக்கு இருக்க கட்சி கூட கிடையாது. இன்னைக்கு விசிகே பெரிய கட்சியா, நாம் தமிழர் பெரிய கட்சியான்னு கேட்டா, நாம் தமிழர் தான் பெரிய கட்சி. இன்னும் கூட்டணி கட்சி கிட்ட தான் சீட்டுக்காக மண்டாடி கேட்டுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கும், நான் ஜெயிச்சாலும் தோத்தாலும் பரவாயில்ல தனியா போராடிட்டு இருக்க ஒரு தற்குறியும் ஒண்ணுதான். அவனே மேல் தான். இதுவா உங்க மக்கள் கிட்ட நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? காலம் ஃபுல்லா திமுக, அதிமுகன்னு 2 கட்சி கூட போவோம் கைஸ். போய் சீட்டு கேட்போம். சீட்டு கேட்டு செட்டில்டா இருப்போம். ரிலாக்ஸா இருப்போம். இதுவா உங்க மக்களுக்கு நீங்க சொல்லிக் குடுக்குற ஆட்சி? ஏங்க அம்பேத்கர் பத்தி அவ்வளவு அங்க பேசுறீங்க. மக்கள்லாம் இல்ல மக்கள் அதெல்லாம் மாறிடுச்சு. அன்னைக்கு ஆதர்ஸ் சொன்ன மாதிரி 20 பேர் தான் இருக்காங்க. இல்ல அந்த ஆதவ சொன்ன அந்த 20 பேருக்கு உருவ பொம்மை எரிக்கிறாங்க. அத பண்றாங்க, இத பண்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அதெல்லாம் விடுங்க. உருவ பொம்மை கேக்குது. நான் பேசுறதா கேக்குதா யாருக்காது? கேக்குதுடா. கேக்குது குமரி, கேக்குது. நாங்க பேசுற முதல்ல உனக்கு கேக்குதா? இப்பதான் புரியுது. நாங்க பேசுறதாண்டா உனக்கு கேட்கல. இத நாங்க எப்பறம் உங்ககிட்ட சொல்றது? அவனுங்க யாராவது மெசேஜ் போடுங்கடா டேய். நான் வந்து இது சொல்லுவேன்டா. ஒரே ஒரு வாட்டி மட்டும் இத சொல்லிக்கிறேன். வாட் எவர் இட் மே பி. நீ என்ன பேனர்ல எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி. லைஃப்ல ஒன் டைம் ஒரு விஷயம் நடக்கும். அத நீ அப்ப அச்சீவ் பண்ணி அதோட சேர்ந்து டிராவல் பண்ணா உன் லைஃப் நல்லா இருக்கும்னுவாங்க. அந்த மாதிரி தான் நான் டிவிகே பார்க்குறேன். டிவிகே மாதிரி ஒரு கட்சி வராதான்னு எத்தனை பேர் மனசுல யோசிச்சிருப்பான் சொல்லு? இவனுங்க பண்ற அட்ராசிட்டி தாங்க முடியாம எத்தனை பேர் யோசிச்சிருப்பான்? ஒரு நல்லவன் கட்சியை தொடங்கக்கூடாதா? அவன் பின்னாடி நம்மலாம் டிராவல் பண்ணக்கூடாதா? தமிழ்நாடு நல்லா வரக்கூடாதான்னு எத்தனை பேர் கனவு கண்டிருப்பான்? லைஃப் ஒன் டைம் இன் ஹிஸ்டரி. நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த டைம்ல டிவிகே தளபதி மாதிரி ஒரு ஆளு கட்சி ஆரம்பிச்சிருக்கான். இத வந்து ரெவல்யூஷன் தான் நான் சொல்வேன். இது கூட சேர்ந்து டிராவல் பண்ற நம்ம எல்லாருமே எனக்கு அது போதும் சார். அப்படிதான் இருக்கு எனக்கு. ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ இந்த இந்த 2 பரதேசி கட்சி கூட நம்ம போராடி நிக்கிறோம் தெரியுமா? அதுவே வேற மாதிரி ஃபீல் தான் சார். அதுவே வேற ஃபீல் தான். நம்போ நாளைக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம கட்சி ரிசல்ட் என்ன வேணா வரலாம். எப்படி வேணா போலாம். என்ன மாதிரியான விமர்சனங்கள் வேணா வரலாம். ஆனா இப்படி ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சு இவ்ளோ பெரிய டிசாஸ்டருக்கு அப்புறமும் ஏஞ்சி நின்னு எலக்ஷன்ல வந்து நின்னு ஜெயிச்சிருக்கான். 10 சீட்டு ஜெயிச்சிருக்கேன். 15 சீட்டு ஜெயிச்சிருக்கேன். ஹிஸ்டரி பேசும்டா. ஹிஸ்டரி பேசும். இந்த யங் நாங்கெல்லாம் ஜெனரேஷன் 150 சீட்டு கான்பிடண்டா இருக்கோம்யா. அதெல்லாம் ஆட்சி நமக்குதான். ஆனா இப்பவே அவங்க 10 சீட்டு 15 சீட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அதான் ஆப்போசிட் பார்ட்டி. இல்ல நான் வழக்கமா சொல்றதுதான். இல்ல 140+, கன்ஃபார்ம் எழுதி வச்சுக்கோங்க. இருடா நான் வழக்கமா சொல்றதுதான். பேசும்போது 4 புடி மண்ணை தூக்கி போட்டு கருத்தியை பேச விடாம அழுத்துருவானுங்க. கான்டெக்ஸ்டே மாத்தி இல்ல இங்க பாரு, நாங்கெல்லாம் ஃபுல் பாசிட்டிவ் மோட்ல இருக்கோம். நீ நல்லா தான் பேசுற. ஆனா அந்த 10 சீட்டு ஏத்துக்க முடியாம டக்குன்னு நாங்க சொல்லிட்டோம்.
சும்மா இருடா ஏய், ஒருத்தன் சும்மா இருடா கொண்டாரம். ஏன்டா கருத்து மீறிட்டு இங்க பாரு, சென்னையில மட்டும் மனுஷன் 10 சீட்டு கொடுத்துருக்காங்க, அதுவும் ஆப்போசிட் சங்கி மீடியா நடத்தின இதுல. ம் அப்படி இருக்கும்போது இல்லடா நம்மளாம் எங்க இருக்குன்னு பாத்துக்கோ. இல்லடா அன்பு, நான் சொல்றது என்னன்னா, என்ன வேணா இருக்கட்டும், ஆனா இப்படி ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சி இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்றது ஹிஸ்டரி பேசும். அதுதான் மேட்ரு. அந்த கண்டக்ட் புரியுது, நீ சொல்ற அந்த கண்டக்ட் புரியுது கண்டிப்பா. அது நீ சொல்ற மாதிரி ஆமா 5 அதுதான் சீட்டு, ஒரு சீட்டு, ஒரு எம்எல்ஏ போனாலும் எங்களை அது வந்து சரித்திரம் தான். இவங்க 2 பேரும் சரித்திரம் தான். அப்படி இருக்கும்போது அதெல்லாம் இல்ல. அது ஆனா ஒண்ணு. இப்ப இவனே 10 சீட்டு 15 சீட்டு கொடுக்கும்போது நம்மளாம் கண்டிப்பா ஆட்சி அமைச்சிருவோம். ம் ஸோ அதான் சொல்றேன், அது இப்படி ஒரு கட்சி கூட சேர்ந்து டிராவல் பண்றது நம்மளுக்கெல்லாம் நல்லது. ஏன்னா ஊழல் பண்றவன், ஊழல் பண்ணி அதுல முழுகி போய் உக்காந்துகிட்டு இருக்கவன், இவனுங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நீ என்ன வேணா பண்ணு, ஆனா நான் மக்கள் பக்கம் தான் நிப்பேன்னு சொல்லி ஒரு தலைவன் உருவாகி நிக்கிறான் பாத்தியா, அதான்டா தளபதி. அதான் தளபதி. இன்னைக்கு ஜனநாயகன் படம் வெளியில வரல. நேத்து அருண்ராஜ் கிட்ட அதை தான் என்டிடிவி காரன் கேட்கறான். அவரும் அதை தான் அழகா சொன்னாரு. நாங்க லீகலா போகுவோம். இதை வச்சு நாங்க விமர்சனம் பண்றோம். பிகாஸ் இட்ஸ் a கமர்ஷியல். புரியுதா? இட்ஸ் a கமர்ஷியல்னாரு. See, பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ். ஜனநாயகன் வெளில உள்ள வந்தது ஒரு பாசிட்டிவா வந்திருக்கும். இப்ப நெகட்டிவா இருக்கு. இதுல நம்ம என்ன பண்ணுவோம் டிவிக்கே நீங்க எல்லாரும் யோசி. அவ்வளவுதான் நான் சொல்வேன். ஜனநாயகன் வெளியில வரல. ஆன்சர். இதை ஆனா வச்சு நீ எனக்கு என்ன அரசியல் பண்ண போற நீ யோசி, அவ்வளவுதான். இல்ல படம் வந்திருந்தா என்ன சவுண்ட் கிரியேட் பண்ணிருக்கோம், என்ன நாய்ஸ் கிரியேட் பண்ணிருக்கோம், அதுல வந்து 75% வந்து படம் வராமலே கிரியேட் பண்ணிருச்சு. அது போக வந்து இன்னொன்னு வந்து நம்மள படம் வந்ததுனாலும் எலெக்ஷன் வரைக்குமே நம்மள பிஜேபி பிடிஎம்ங்கிறத பிராண்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அந்த நரேட்டிவ் சுத்தமா உடஞ்சு போயிடுச்சு படம் வராதனால. அதுவே ஒரு பெரிய ஆமா பிளஸ். ஆமா. இல்ல நான் இன்னொன்னு சொல்றேன்டா. சரி, இங்க இருக்க எல்லா டிவி கைட்ஸ்க்கும் நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். ஓகேவா? இங்க இருக்கவன் கொஞ்சம் பேர் வெளிநாட்டுல இருப்பேன். கொஞ்சம் பேர் வந்து தமிழ்நாடு வெளியில இருப்பீங்க. அவுட் ஆஃப் ஸ்டேட்ல கூட இருப்பீங்க. இருக்கிற கொஞ்சம் பேரு யார் யாரெல்லாம் தமிழ்நாட்டுல இருக்கீங்களோ, டெய்லி லைஃப் பேசிஸ்ல எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நீ பேசிட்டு இருக்கும்போது, கம்யூனிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, பாலிடிக்ஸ் நீ டிவிக்கேன்னு அவனுக்கு சொன்னா பிரச்சனை. ஏன்னா ஒருத்தன் ரஜினி ஃபேனா இருப்பான், இல்ல அஜித் ஃபேனா இருப்பான், இல்ல திமுக ஊப்பியா இருப்பான், இல்ல பிஜேபி சங்கியா இருப்பான் உன் ஆபீஸ்ல. ஆனா பாலிடிக்ஸ் பேச தெரியுமா? நல்லா இதை மைண்ட்ல ஏத்திக்கோ. இப்ப நான் சொல்றதை தயவு செஞ்சு மைண்ட்ல ஏத்திக்கோ. அந்த இடத்துல நீ காமன் மேனா பாலிடிக்ஸ் பேசும்போது பேசிக் கொஸ்டின்ஸை கேளு. விமன் சேஃப்டி இங்க எப்படி இருக்குன்னு கேளு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்